கதை எழுதினார்ல டேய் அவர் உங்களுக்கு எப்பவுமே அந்த ஞாபகத்துல 52ல அவர் பராசக்திங்கிற படம், அதே மாதிரி மந்திரி குமாரிங்கிற படம், மர்மயோகி 40 அலிபாபா 47 இது போன்ற கதைகள்லாம் எழுதி ஒவ்வொரு கதைக்கும் அந்த காலத்துல 5000 10,000 வாங்கினவர் தான் கலைஞர். கலைஞர் வாங்க எத்தனை படமா அந்த காலத்துல இங்க பாரு, ஒரு 10,000ங்கிறது அந்த காலத்துல, அந்த காலம்னா 1952ல 10,000னா இன்னைக்கு 10 லட்சத்துக்கு ஈக்குவல். புரிஞ்சுக்கோங்க. 10,000 ரூபாய் வாங்கினாரு. ஆமா, 5000 வாங்கினாரு இதுக்கு பராசக்திக்கு. மந்திரி குமாரிக்கு 10,000 வாங்கியிருக்காரு. புரிஞ்சுக்கோங்க. இப்ப அப்புறம் ஆசியாவிலே 2வது பெரிய பணக்காரர் எப்படி ஆனாரு? ஆசியாலே 2வது பணக்காரன் எந்த நாய்டா சொல்லுது? சர்வே இருக்கு சார். உங்களை எதிர்கட்சிகள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லுவான்டா. சொல்றவனை கொண்டு வந்து கொடுக்க சொல்லு எங்கள்கிட்ட. நாங்க வேணா எங்க பேங்க்ல எங்க அக்கௌண்ட்ல நன்கொடையா கொடுக்க சொல்லு. நாங்க அதெல்லாம் சேர்த்து ஒன்னா வருமான வரியில காட்டி நாங்க வந்து ஆசியாலேயே பெரிய பணக்காரன்னு காட்டிக்கிறோம். இல்ல உங்க அமைச்சர் கூட சொல்லியிருந்தாரு, பிடிஆர் வந்து ஒரு ஆடியோ சொல்லியிருந்தாரு 30,000. அவங்க பாரு பிடிஆர் சொன்னாருன்னு சொல்லி மிமிக்ரி பண்ணி நீங்க எந்த இளவை வேணாலும் கூட்டலாண்டா. ஆளுங்கட்சி மேல நீங்க குறை சொல்றதுக்குன்னே பிறந்தவங்க வளர்ந்தவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க அப்படிதான்